அப்பாடா! ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம்னால வேலை பார்க்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். சில நேரத்தில் எனக்கு வேலை இருக்காது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் மொபைலை பிடிச்சிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி எனக்குமே செம்ம வேலை தந்துட்டார். அதனால் மொபைலை கையில் எடுக்க முடியல. அதில் நான் என்னென்ன வேலை செஞ்சேன், அவர் என்னென்ன வேலை செஞ்சார் பார்த்துடலாமா? நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு சொல்லுங்கள். நாங்கள் கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன செஞ்சுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியோ போய் முடிஞ்ச பின்ன கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் தடவை பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? நான் ஒரு வீடியோ பின்னாடியும் புது சப்ஸ்கிரைப் எத்தனை வந்திருக்கு, எத்தனை லைக் இப்போ வந்திருக்கு, ஒரு வீடியோவும் நான் இப்போது அப்லோடு பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எத்தனை லைக் வந்திருக்கு, இந்த வீடியோக்கு எத்தனை சப்ஸ்கிரைப் வந்திருக்குன்னு பார்ப்பேன். இதை நம்ம மோட்ரு பழசு, பாடி புதுசு. இது நான் ஃபிட் பண்ணனால எனக்கு வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு, சரிங்களா? இது ஒரு வேலை. நாங்கள் நட்டமாக ஒருத்தர் நிற்கிற பார்த்தீங்களா, அந்த ஃபேன் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. பின்ன இந்த ஃபேனை எல்லாம் ஓப்பன் பண்ணணும். பிரித்து கஸ்டமர் வச்சுட்டு போவாங்க. சிலவங்க பொறுமையாக நின்று வாங்கிட்டு போவாங்க. சிலவங்க நம்பரை கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டார்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஃபேனே அவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்ன இந்த ஒரு சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணி வச்சுருக்கு. இதேமே பெருசாக எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ அடுத்து மிக்சரோட மோட்டர் ரிப்பேர் பண்ணணும். அது உள்ள இருக்க காயில் ஸ்பாயில் ஆகிட்டு காயில் சேஞ்ச் பண்ணணும். இது சும்மா நான் மட்டும் பாடியிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இது அடின்னு அடிக்காரு, அதை கழட்டவே முடியல. ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற பொருள் உள்ளே ஸ்ட்ரக் ஆகி நின்றுரும். பின்ன இந்த ஒரு டேபிள் ஃபேன் ரிப்பேர் பண்ணோம். அதனால் எனக்கு டைம் கிடைக்காம போயிட்டு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ வேலை வைக்கும் போது நான் எப்படி ஃபோனை கையில் எடுக்க முடியும் இப்போ நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ வேலை இருக்கும்போது நான் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு இருந்தால் அவர் எனக்கு கடிச்சு துப்பிடுவார். அதனால் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பண்ணி அவ்வளோ கட் பண்ணி எடுத்துடலாம். ஜூலை 15 யூடியூப்பில் புது சிஸ்டம் கொண்டாந்துருக்காங்களா? என்ன சிஸ்டம்னா, நமக்குலாம் ஆப் வைக்கிற மாதிரின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் உங்கள் யூடியூப்பில் ஏதாவது ஃபியூச்சர் எதுவும் திருடி போட்டாலோ எனக்கு மானிட்டேஷன் ஆகாதான். ஒன்று நம்ம வாய்ஸ் இருக்கணுமா, இல்லைன்னா நம்ம முகம் இருக்கணுமா? இப்போ நிறைய யூடியூப் எப்படி எடுத்துருமா, உங்கள் யூடியூப்பை நான் உங்கள் வீடியோ கலாண்டு நீங்கள் எதுவும் பேசுவீங்க, கீழே ஆப் சைஸில் ஃபோட்டோ போட்டுன்னு அப்படி பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்த்தவங்களுக்குலாம் தண்டனை என்ன பிடிச்சி உள்ளெல்லாம் போட்டுற மாட்டாங்க. நம்ம சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிருமா? ஏன்னா குழந்தைங்க யூனிஃபார்மோடு இருக்கிற பிள்ளைங்கள காட்டக்கூடாதான். இன்னும் நிறைய ரூல்ஸில் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. ஜூலை 15 தான் நான் பார்த்தேன். இப்போ தான் தெரியுது எனக்கு. எங்கள் பேத்தியை ஸ்கூல் போகும்போது நான் 2-3 எங்கள் பேத்தியை வச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். அது 2மே எனக்கு டிலீட் ஆச்சு. அது ஏன் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக. அது ஏன் ஆச்சு, எதுக்காச்சுன்னு தெரியல. எனக்கு இப்போ தான் தெரியுது இத்தனை ரூல்ஸ் இருக்கான்னு. மெயினாக அடுத்தவங்க வீடியோ நம்ம திருடி போட்டால் நம்ம சேனலுக்கு ஆப் வச்சுருவாங்க.